ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குவெஸ்டிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி பழைய லீடருக்கு துரோகம் பண்ணிட்டு வந்த ஒருத்தனை தன்னோட டீமில் சேர்த்துக்கணுமான்னு ஹீரோ யோசிக்கிறப்ப இவன் என்னதான் முடிவு சொல்ல போகிறான்னு அவனும் எதிரில் ஆர்வலாக தான் இருக்கான். ஆனால் இவனுங்க ஜோடியாக 3 பேரும் டைம் பீஸ் கெடுக்கிறானுங்க. புதுசாக வந்த ஒருத்தனை வெயிட்டிங்கில் நிற்க வச்சுட்டு 3 பேரும் ஒன்று கூடி பேசுகிறப்ப தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஒரு தகவல் வந்துச்சு, நான் தான் முதலே சொல்லாமல் விட்டேன். இப்போ வந்திருக்கான்ல, இவன் ஸ்கூலை சேர்ந்த ஹை ரேங்கர்ஸ் கிட்டேயே பேசியிருக்கான் இவங்க லீடருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாமான்னு. பட் அவனுங்க தான் அவனை அடித்து விரட்டியிருக்கானுங்க போல. இவன் சொந்த ஆளுங்க முன்னாடி அவனை அடிச்சு போட்டு இவனோட ஆளுங்களையும் அவனுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இவன் இந்த விஷயத்தில் ரொம்பவே எம்பரஸ்ட் அண்ட் கடுப்பான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கான். அதனால் இவன் லீடருக்கு எதிராக நிஜமாவே போராட்டம் பண்ணி துரோகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்குது தான். ஸோ நம்ம இவனை ஏற்றுக்கிட்டோன்னா அவன் நல்ல முடிவாக தான் இருக்கும்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுகிறான். ஆனால் ஹீரோ இந்த இடத்துல புத்திசாலித்தனமாக பேசுகிறான். ஒருவேளை வேணும்னே நம்ம டீமில் ஸ்பை அனுப்புறதுக்காகவே இவனை அடித்தவங்கிற நியூஸ் மற்ற எல்லாருக்கும் பரவுற மாதிரி பண்ணியிருந்தா, இது எல்லாமே அவங்களோட பிளானாக இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம எதிரியோட ஸ்பை ஒருத்தனை நம்ம டீம்லேயே விட்றதான்னு கரெக்டாக கேட்குறான். இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அவன் கிட்ட போய் கையை கொடுத்து இவனை அவனோட டீமில் சேர்த்துக்கிறான். நீ தாண்டா இனிமேல் எங்கள் ஜோக்கர்ன்னு சீட்டு கட்டில் விளாட்ற ஜோக்கர் கார்டை பற்றி தான் பேசுகிறான். எனக்கு அதை பற்றி எப்படி வேலை செய்யணும் ஐடியா இல்லாட்டியும் கடைசி டைமில் ஏதோ கை கொடுக்குங்கிற மாதிரி மீனிங் வரும் போல். ஸோ இவனை ரெக்ரூட் பண்ணணுங்கிற கொஸ்ட் முடிஞ்சதால் ஹீரோக்கு ஒரு கோல்டு கார்டு கிடச்சிருக்கு போல். இங்கே கூக்ஜாவை அவன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற அந்த பொண்ணும் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணு சீக்கிரமே எனக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஆளுங்க வந்துருவாங்கடா, ஸோ நீ உடனே இங்கேருந்து கிளம்பிடலான்னு பேசுகிறான். அவளுக்கு முன்னாடி இருக்க பார்க்கியோன், உனக்கு விஷயமே தெரியாதா என்ன? இங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு நீ எவனும் வரப்போகிறதில்ல. முதல்ல இருந்தே ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியல. இந்த இடத்துக்கு அனுப்புனது ஒன்றை மட்டும்தான், அதுவும் உன் கூட அனுப்பி விட்டது இங்கே இருக்கிறதுலே மட்டமான ஆளுங்களை. முதல்ல இருந்தே அவங்களோட பிளான் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆளுங்களை வச்சு ஸ்ட்ராங்கான டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்கு தான். உனக்கு கலட்டி விட்றதுக்கு அவங்க எப்பயோ ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இவளால் இதை நம்பவே முடியல. ஆனால் கூக்ஜா உள்ளே போந்து நான் இருக்கிறப்ப எதுக்காக அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னு அவன் சிஸ்டமாக யூஸ் பண்ணி அவனை அடிக்கிறான். பதிலுக்கு இவனுக்கும் பஞ்சு விழுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கூக்ஜா பூந்து விளாண்டுருப்பான். பிகாஸ் அந்த பொண்ணு ஒரு ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச கிட்டத்தட்ட இவனோட பொட்டன்ஷியல் அவேக்கன் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்திருக்கும். இவனோட யாக்குசா பிளட் இவனுக்குள்ளே இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன் அது. ஆனால் இப்போது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்ததால் செம்மையாக அடி வாங்குறான். இந்த கியூன் இவனோட கை ஒன்றையே அப்படியே உடச்சிட்டான். நிஜமாவே நீ தான் அந்த பேக்மேன் கிம்மா? இருக்கிறதுலே பெரிய நார்த்தன் டெரிட்டரிக்குள்ளே போய் பூந்து விளாடன்னு கேள்விப்பட்டேன். அந்த டெரிட்டரியை பெரிய பெரிய லீடர்ஸ் கூட தோடுறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்குள்ளே போய் ஒரு டெரிட்டரியை தனக்கு கீழே கொண்டு வந்த ஒருத்தன் இந்த அளவுக்கு பலவீனமாக இருப்பானா? நீ யாருன்னு உன்னோட பேக்கை கழட்டி பாத்திர வேண்டிதான். இவனோட தலையில் இருக்க பேக்கை கழட்டி ட்ரை பண்ணுறப்ப ஒரு விளைவு யாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா ஜீஹாக்கும் ஹீரோக்கும் நடுவிலே ஒரு யுத்தம் வரும். பட் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு வந்து இதை தடுக்கிறா. அவளுக்கும் செம்மையாக இந்த இடத்துல அடி விழுது. இந்த இடத்துல கூக்ஜாவோட கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு அடி வாங்கிட்டு இருக்கதா பார்க்குறப்ப இவன் மைண்ட் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. என்ன மகனே சொல்கிற, உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? இப்படிலாம் அவன் அப்பா ஆச்சரியமாக கேட்குறப்ப, ஆமாம் தகப்பா, ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே எதிரிங்கள்ங்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பான் போல். அவங்க அப்பா எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ட்ரெடிஷ்னலி இந்த உலகத்தோட பேசிக் ஆர்டர் படியே ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ இல்லையோ, ஆனால் ஒரு ஆண் தான் காதலிக்கிற ஒருத்தியை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவர் இழுக்கிறப்பயே இப்போது கரண்ட்டில் அந்த பொண்ணு யானுமே தான் கண்ணு முன்னாடி தோற்று போயிட்டான். இந்த இடத்துல இவள் தோற்று போயிருந்தாலுமே கூக்ஜா இவ்வளோ விடவும் பலவீனமான ஒருத்தனா நான் இருக்கானேன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அவளை காப்பாற்றக்கூடிய இடத்துல இவன் இல்லைன்னு. அவளுக்கு எதிரில் இருக்க ஆளுங்களாம் மொத்தமாக இவளை காலி பண்ணிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப பாஸ்டில் கூக்ஜாவோட அப்பா ஒரு ஆணா ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் தான், ஆனால் நான் உன் அம்மாவோட பலவீனமான ஒருத்தன் பேசுகிறாரு. அந்த நாள் இன்னும் என் கண்ண முன்னாடி அப்படியே நிற்கிது. நான் ஜப்பானில் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பரை டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க். அப்போ நான் மீட் பண்ண பொண்ணு ஜப்பானில் இருக்கிறதுலே மிகப்பெரிய யாக்குசா ஃபேமிலியான யாமசாக்கி கிளானோட ஒரு மெம்பராக இருந்தா. எங்கள் 2 பேரோட உலகம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அந்த நேரத்தில் மட்டும் இல்லை, எங்கள் 2 பேரோட ஃப்யூச்சர் மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே அவள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டப்ப நான் ரொம்பவே பலவீனமான ஒருத்தனாக இருந்தால் கூட என்னால் அவளை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இப்படிலாம் வேறு பேசுகிறப்பே அவரோட பாஸ்டில் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போல். கூக்ஜாவோட அப்பா சண்டை போட தெரியாத ஒருத்தராக இருந்தாலும் ஏகப்பட்ட அடியை வாங்கி கடைசி வரைக்கும் அங்கே ஓடி போகாமல் நின்று சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காரு. எப்படி பண்ணீங்க? உங்களால் எப்படி இதை பண்ண முடிஞ்சிச்சுன்னு கூக்ஜா கேட்டதுக்கு என்னால் இப்பயும் இதை சரியாக யோசிச்சு பார்க்க முடியல. கண்ணை மூடி திறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம்னு இவர் சொல்கிறப்பயே இங்கே கரண்ட்டில் கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் அந்த பொண்ணுக்கும் அந்த ரவுடிக்கும் நடுவில் கூக்ஜா போய் நின்று அந்த அடியை தடுக்கிறான். அவன் நிற்கிற ஸ்டான்ஸை பார்த்தாலே தெரியும் இது ஒரு கராட்டே ஸ்டான்ஸ். பட் இவனுக்கு சிஸ்டம் கொடுத்த மார்ஷியல் ஆர்ட் கூட சிஸ்டமாக தான். இவன் மனசில் ஓடுறதுலாம் இந்த பொண்ணு எனக்கு சொந்தமானவன்னு. ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது.
கூக்ஜாக்குள்ள இருக்க பொட்டன்ஷியல் முழுசா வெளியே வந்துகிட்டு இருக்குன்னு. என்னடா சம்மந்தமே இல்லாம அந்த கிறுக்கன் அப்படி அங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவன் யோசிச்சா, அவன் இங்க முழுசாவே அவேக்கன் ஆகி முடிச்சிட்டான். இவனை சுத்தி ஆரா ஃபார்ம் பண்ணி இவங்க நிக்கிறப்ப, இவனுக்கு எதிரில் இருக்க ஆளுங்க முன்னாடி அடி எடுத்து வைக்கிறாங்க. சிஸ்டம் இவனுக்கு அவேக்கன் ஆனதுக்கு கிஃப்டா கொடுத்தது கியோகுஷின் கராத்தே. எதிரில் வர 2 பேரையும் ஒரே பஞ்சில் காலி பண்றான். இந்த கியோகுஷின் கராத்தே சிஸ்டமாவால ரேண்டமா இவனுக்கு கிடைச்சது கிடையாது. அந்த கன் பார்க்கும் இதே ஃபைட்டிங் ஸ்டைல தான் யூஸ் பண்ணுவான். யாமசாக்கி மெம்பர்ஸோட பிளட்லயே இந்த கியோகுஷின் கராத்தே இருக்கும். முதல்ல அவங்களுக்கு கியோகுஷின் கராத்தேவை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டு எக்ஸ்பீரியன்ஸில் மற்ற விஷயங்களை கற்றுப்பாங்க. இவன் ஒரு யாமசாக்கிங்கிறதுனால தான் இவனுக்கு கியோகுஷின் கராத்தே வந்திருக்கு. இந்த கலவரத்திலும் கிளுகிழுப்பு கேட்குற மாதிரி சண்டையை முடிச்சுட்டு கூட அந்த பொண்ணுக்கிட்ட தான் கடலைப்படுறான். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம 2 பேரும் ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டது இல்லைல்ல. உன் பேர் என்னன்னு கேட்டதுக்காக ஐயான்னு சொல்கிறான். அப்படியா, என் பேர் கூக்ஜா, ஆனால் எல்லாரும் என்ன த டெவில்னு கூப்பிடுவானுங்கன்னு இவன் பேசுகிறப்ப, இவன் ஸ்டேட்டஸ் பாரை பார்த்தா பொட்டென்ஷியல் அவேக்கன் ஆனதுனால ஸ்ட்ரென்த்து ஸ்பீடுன்னு எல்லாமே பிச்சுட்டு போகுது, புத்திசாலித்தனத்தை தவிர. அது போக நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உன் ஸ்கூலோட லீடரே உன்னை கைவிட்டுட்டான், உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல் அப்படி இல்லை. எங்கள் லீடர் இருக்கானே சூஹியான், அவனை விட அவனை சுற்றி இருக்க நண்பர்களுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு டைப். நீ எங்கள் பக்கம் வந்துறியான்னு அவன் கூப்பிட்றப்ப ஏதோ ஒன்று நினச்சி பார்த்துட்டு, சாரி என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவள் வாயை திறக்கிறா. பட் அதை தான் சொல்ல போகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவள் வாயில் கை வச்சு அவளை தடுத்து நிறுத்துறான். போதும், இதுக்கு மேலே எதையும் நீ சொன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு என் ஹார்ட் ரொம்ப பலமானது கிடையாதுன்னு ரொமான்டிக் ஆரஃபம் பண்ணிட்டு கிளம்புறான். இவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கேட்குறா, அவ்வளோதானா வந்த உதவி பண்ணுற போகிற வேறு எதுவும் கேட்க மாட்டியான்னு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி இவனோட ஸ்ட்ராட்டஜிஸ் இவன் கிட்ட சொல்லியிருப்பான். எப்படி பார்த்தாலும் அவளுக்கு உதவி பண்ணுற, அவகிட்ட இருந்து லாபம் கிடைக்கணும், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, அவன் நமக்கு கடன் பட்டிருக்காங்கிறத அவளுக்கு காட்டுன்னு சொல்லியிருக்கான். பட் இவன், நான் ஒரு மேன், நான் எப்படி ஒருத்தங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கைமாற ஏதாவது ஒரு நன்மையை வசூலிக்க முடியும், அது என் கேரக்டர்லேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். இதே விஷயத்த தான் இந்த பொண்ணுக்கிட்ட நேர்லேயும் பண்ணியிருக்கான். எதுவும் கேட்காம ஒரு வார்த்தை கூட பேசாமல் இங்கேருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் ஹீரோய்க்கு எழுதப்பட்ட ஒரே கேரக்டர்னா நான் இவனை தான் சொல்லுவேன். ஹீரோங்கிற பேரில் டம்மியாக இவனையோ போட்டிருக்கானுங்க. ஹீரோ கிட்ட சேர்றேன்னு சொல்லி ஆப்போனண்ட்டோட டீமில் ஒருத்தன் சொல்லியிருப்பான். நிஜமாவே இது அந்த ஆப்போனண்ட்டோட ட்ராப்பு தான், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட பிளான் தான். நீ சொன்ன மாதிரியே தான் பண்ண, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, என்ன உடனே சேர்த்துக்கிட்டாங்கன்னு அவன் சொல்கிறப்ப, அதுக்காக ஒரு பஞ்சு கூடியா நான் நிஜமாக வாங்கணும்னு சொல்லிங்க அவங்க கிட்டேயாவது உண்மையாக சொல்லியிருக்கலாம்னு சொல்லி வருத்தப்படுறான். இவனுங்க பிளானே இப்போ ஹார்வோ காலி பண்ணுறது தான். டியாப்ளோ கூக்ஜா எங்கேயோ இப்போ காணாமல் போயிட்டதால இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய பவர் ஹீரோக்கு அப்புறம் அந்த ஹாரு தான். இவங்க 2 பேரும் ஒன்றாவே சுற்றுறதுனால ஹாருவை தோக்கடிக்க முடியல. பட் ஹீரோ கிட்ட இருந்து ஹாருவை பிரிச்சுட்டா இவளை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரியே ஹீரோ, ஹாரு அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒன்றா இருக்கிற இடத்துல அந்த துரோகம் பண்ணுறவன் வந்து சர்ப்ரைஸ் ஸ்குவாடுன்னு ஒரு புது ஸ்குவாட் வந்து உள்ளே பூந்து விளாட்றாங்க. ஹாருவை மட்டும் என் கூட அனுப்பி வைங்க, நாங்கள் 2 பேரும் போய் சமாளிச்சுக்கிறோன்னு பேசுகிறப்ப, நம்ம எல்லாருமே போகலாமேன்னு ஹீரோ கேட்குறான். பட் அதை சமாளிக்கிறதுக்கு ஹாருவே போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கானவ தான் பேசுகிறப்ப இவனுங்களும் நம்புற மாதிரி தெரியுது. ஹீரோலாம் ஓவராக நம்பி, தேங்க்யூடா ஜோக்கரு, உன்னை எங்கள் டீமில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சந்தோஷமாக பேசுகிறான். இவங்க பிளான் எல்லாமே நினச்ச மாதிரி நடக்குது. ஹாருக்கு செட் பண்ண ட்ராப், அந்த சர்ப்ரைஸ் ஸ்குவாடு, அந்த ஸ்கூலோட டாப் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ், அந்த எக்கே இங்கே தான் இருக்கா. திட்டம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஹாரு மேலே இங்கே வரட்டும், ஸ்பீடானவ தான். பட் அவள் காலை உடைச்சிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவளை காலி பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக சூக்கியான் தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட். இவன் கூலாக பேசிட்டு முன்னாடி வரப்ப, வழக்கமாக இவங்களுக்கு தகவல் சொல்ல ஒருத்த அவசரமாக ஓடி வரான். இப்போ அவன் பறந்து வந்து விழுறான். யாரோ ஒருத்தங்க இவனை அடித்து பறக்க விட்டுருக்காங்க. அவன் கீழே விழுறப்ப தலை நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவன் விழுறப்ப, அங்கே ஹீரோ அவனோட மொத்த கேங்கோட வந்திருக்கான், ஹாருவை மட்டும் தனியாக விடாமல். இது எப்படி சாத்தியம், இவனுக்கு எப்படி இந்த பிளான் தெரியும்னு பார்த்தா, இவனுக்கு ஸ்பையாக ஒருத்தனை உள்ளே அனுப்பியிருப்பானுங்க. நிஜமாவே அவன் ஹீரோக்கு ஸ்பையாக வேலை பார்த்துருக்கான் போல. இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த பிளானை சொன்ன மாதிரி தெரியுது. அட பாவி டே, உன்னை ஸ்பையாக நடிக்க தான்டா சொன்னோம், எதுக்கு போனோன்னே தெரியாமல் நிஜமாவே ஸ்பையாக மாறிட்டியான்னு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஷாக் ஆகுறப்ப, இங்கே என்ன நடக்குதுன்னா, ஹீரோ அவனை நம்புற மாதிரி நம்பி போக விட்டுருக்கான். பட் கடைசியில் இவன் கிட்ட கேமரான்னு ஒரு கார்டு இருக்கும். சிஸ்டம் இவனுக்கு கொடுத்த ரிவார்டு, இவனால் இருக்கிற இடத்துல இருந்து இவனோட டீம்மேட் ஒருத்தனோட வியூவை கேமராவில் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு காட் லைக் எபிலிட்டி. இதை யூஸ் பண்ணி இங்கே நடந்த மொத்த சம்பவத்தையும் அவன் வேடிக்கை பார்த்துருக்கான். அப்புறம் இவன் மறுபடியும் ஹாருவை மாட்ட வைக்கிறதுக்கு இவங்க கிட்ட வரப்ப, இவனை அடித்து பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணி விளாண்டுருக்கானுங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிளானுக்கு இவனை ஒத்துக்க வச்சு இவன் கூடயே வந்திருக்கானுங்க. நிஜமாவே அந்த சர்ப்ரைஸ் ஸ்குவாடை வர வச்சு ஹீரோ அவனோட மொத்த டீமோட இவனுங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்கான். ஹீரோவால் எல்லாரையுமே கேமரா கார்டை யூஸ் பண்ணி ஸ்பை பண்ண முடியாது. இவன் டீமில் இருக்க ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் கேமரா கார்டை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இவனை நம்பி டீமில் சேர்க்குற மாதிரி சேர்த்துருக்கான். இவனை டீமில் சேர்த்ததுக்கு ஒரு கோல்டு கார்டும் கிடச்சிருக்கு. இவனோட உண்மையான பிளான் என்னங்கிறத கேமரா கார்டை யூஸ் பண்ணியும் பார்த்துக்கிட்டான். இவனுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறதுக்குள்ளே ஹீரோவும் ஹாருவும் பூந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் என் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே இவங்களோட டாப்பான மெம்பர்ஸ் எங்கள் கிட்டே வரணும், என் பிளான் எல்லாமே சொதப்பிக்கிட்டே இருக்குது. இந்த சூக்கியானாலன் இவனுக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோசிக்கிறப்பே இவங்க கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது இவங்க டீமோட டாப்பில் இருக்கிற 2 ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் தான் இங்கே இருக்கானுங்க. அப்போ கூட நம்மக்கிட்ட அதிக ஆள்பலம் இருக்குன்னு நினைக்கிறான்.
ஆள் பலத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறான். பட் கடைசி நேரத்தில் கூக்ஜா உள்ளே பூந்து மொத்த பேர் அவனும் சேர்ந்து அவன் பங்குக்கு பழக்க ஆரம்பிக்கிறான். நான் போன வேலை முடிஞ்சிருச்சு லீடர், உங்களுக்காக நான் திருப்பி வந்துட்டேன். கூக்ஜா ஹீரோக்கு முன்னாடி நிற்கிறப்ப, நல்ல வேலை செஞ்ச கூக்ஜா, நீ முதலே விட இப்போ பல மடங்கு பலசலை ஆயிட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். இதே நேரத்தில் ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வந்திருக்கும். அவேக்கனிங் பண்ணணும். கூக்ஜாவையும் ஹாருவையும் 2 பேரும் அவேக்கன் ஆனதுனால இவனுக்கு அந்த கொஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நர்ச்சர் கார்டு 4 நர்ச்சர் கார்டு கிடச்சிருக்கு. இவன் டீமில் இருக்க யாரை வேணால் அந்த எபிலிட்டிஸை வச்சு ஸ்ட்ராங்காவோ இல்லை ஸ்பீடாவோ ஆக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில லெவலப் விஷயங்கள் இருக்கும். அந்த மொத்த கார்டையும் ஹீரோ தாமலையும் யூஸ் பண்ணிக்கிறான். நான் ஸ்கூலோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ்லாம் அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறப்ப, இங்கே ஹீரோ ஆல்ரெடி இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தனாக தான் இருந்தான். இப்போ அவனுக்கு கிடைச்ச மொத்த நர்ச்சர் கார்டையும் இவன் மேலேயே யூஸ் பண்ணி ஒரு ஓவர் பவர்டு பீயிங்காக இருக்கான். இது போக இவன் டீமில் இருக்க டாப் ஃபைட்டர்ஸ் 2 பேர் ஆல்ரெடி அவேக்கனான ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோ கேட்குறப்ப, இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த டாப் ரேங்கிங்கில் இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸில் 2 பேரை கூக்ஜா சால்ட்டை ஒருத்தனை சமாளிக்கிறான். அவனுங்களோட பஞ்சையும் வாங்கிட்டு இவன் அசராம நிற்கிறான். அந்த அடியையும் வாங்கிட்டு இவன் மூஞ்சியை வேற கெத்தாக சீரியஸாக வைக்கிறப்ப, இப்போ எதுக்கு இவன் பஞ்சை வாங்கிட்டு ஏதோ பிளாக் பண்ண மாதிரியே சீனை போடுறான். இவனுக்கு என்ன நட்டு கலண்டுருச்சான்னு இவனுக்கு யோசிக்கிறப்ப, தம்பிங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஒன்று என்னோட முகத்தில் அடி வாங்கலை, உங்கள் 2 பேரோட கையை தான் என் முகத்தால் பஞ்சு பண்ணியிருக்கேன்னு வளர்றான். இவனுக்கு 2 பேரையும் அடித்து ஸ்பாட்லேயே நாக் அவுட் பண்ணிட்டு ஹாருவை பார்க்குறப்ப, ஹாரு அவள் பங்குக்கு அவள் விளாட்றான். ஏன்னா ஹாரு உன் பங்குக்கு நீயும் உன் வேலையை முடிச்சியா, வா கிளம்பலான்னு கூக்ஜா பேசுகிறப்ப திடீர்னு ஷாக் ஆகுறானுங்க இவனுங்க. என்னன்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவனுங்க கையால் அடி வாங்கி விழுந்து கிடந்தவனுங்க மறுபடியும் சாம்பி மாதிரி எந்திரிக்கிறானுங்க. ஏற்கனவே இந்த விஷயம் நடந்திருக்கும். பட் இந்த தடவை பவர், ஸ்பீட் அண்ட் எபிலிட்டி எல்லாமே அதிகமாகுது. இந்த விஷயம் ரொம்பவே வினோதமாக தெரியலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணக்கூடிய திறமை இருக்கிற ஒருத்தன் அவன் கையில் கண்டிப்பாக இந்த கொஸ்ட் விண்டோ இருக்கணும். ஸோ ஹீரோவை தவிர என்ன வேற எவன்கிட்டயாவது இந்த கொஸ்ட் விண்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ இப்போ நமக்கு இருக்க பிரச்சனையை விட அங்கே நடக்கிற சண்டையை பார்த்தா தான் கொஞ்சம் பீதியாக இருக்குன்னு இவனுங்க நினைக்கிறப்ப, அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எக்கும் ஹீரோவும் தான். போன தடவை ஹாருவே எக்கை பொழந்திருப்பா. பட் இப்போ ஹீரோ அவன்கிட்ட தடுமாறுற மாதிரி தெரியுது. இவனுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ ஹீரோ அவன்கிட்ட இருந்த மொத்த நர்ச்சர் கார்டையும் யூஸ் பண்ணியுமே எக் இவனை விட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா நம்ப முடியல. கடைசியாக ஓவர் வெயிட் கார்டு யூஸ் பண்ணுறான். 7 செகண்ட் இவன் 100 கிலோ அதிகமான ஒரு பர்சன் மாதிரி இருப்பான். இதை யூஸ் பண்ணி கடைசி நேரத்தில் இவன் பக்கத்தில் போய் பாக்ஸிங் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் இவன் கிட்ட நெருங்குறப்ப, ஸ்பீடாக வர ஒரு பாக்ஸரை காலை தூக்கி இவன் வயிற்றுல வச்சு தடுத்து நிறுத்துறான். இது மொய்த்தாயில் இருக்கிற டீப்பு. எஸ்பெஷலி இது பாக்ஸர்ஸ் கிட்ட சூப்பராக வேலை செய்யும். பாக்ஸிங்க்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் ஒரு பாக்ஸரால் பஞ்ச் பண்ண முடியும். மனுஷனோட கால்களோட நீளம் பாக்ஸிங் ரேஞ்சை விட நீளமானது. ஒரு பாக்ஸர் கிட்ட இதை யூஸ் பண்ணுறப்ப செம்ம ஃபன்னாக இருக்கும். ஏதோ ஒரு அன்டச்சபிளான பர்சன் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம. இவன் ஹீரோவை ஏற்றி பறக்க விட்டு தொடர்ச்சியாக கிக் பாக்ஸிங் காம்போஸை யூஸ் பண்ணுறப்ப இவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஆல்ரெடி இவன் நாக் அவுட் ஆகுற மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டான். கடைசியாக ஒரு நீ கொடுத்து இவனை மொத்தமாக நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோ ரெக்கவரி பில் எடுத்துகிட்டு எனர்ஜியை ரெக்கவர் பண்ணி லாஸ்ட் டைமில் இவனோட பஞ்சிலேருந்து எஸ்கேப் ஆகுறான். இவனால் இப்போதைக்கு 2 பீனத்தை யூஸ் பண்ண முடியும். அதில் ஒன்றை இப்போ யூஸ் பண்ணிட்டான். கடைசி நேரத்தில் இந்த ரெக்கவரி பீனை யூஸ் பண்ணலாட்டி என்னோட கதை இப்போயே முடிஞ்சிருக்கும். இப்போ கூட எனக்கு இவனை தோக்கடிக்கிறதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நான் ரெக்கவர் ஆகிட்டேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. நிஜமாவே நான் ரொம்பவே டயர்டான ஒரு ஆள் மாதிரி ஆக்டிங் பண்ணனா அவன் அசர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இவனை சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணுறது தான் ஒரே வழின்னு நினைக்கிறான். இதனால் இப்போ கொஞ்சம் அடிவாங்கவே செய்கிறான். அதை பார்த்து இவனுங்களுக்கு உதவி பண்ண ஸ்பை, என்ன சூரியன் தோத்துக்கிட்டு இருக்கான், இப்படியே போனால் இவனை காலி பண்ணிட்டு இவனுங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு முதல்ல நம்மளை தானே பொழப்பானுங்கன்னு யோசிக்கிறான். அவனே இப்போ சூஹியானுக்காக சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா பண்ணுற, அவன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்காத, மறுபடியும் உன்னோட பாக்ஸிங் யூஸ் பண்ணி அவன் ப்ரெஸ் கிக்கில் மாற்றிக்காதன்னு அவன் கத்துறப்ப, நிஜமாவே ஹீரோக்கு அந்த கிக் பாக்ஸிங் டீப் அந்த ப்ரெஸ் கிக் விழுற மாதிரி தெரியுது. பட் கடைசி நேரத்தில் குனிஞ்சு அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ யோசிச்சிருப்பான், அந்த சியோக்கு ஒரு ரஸ்லர்னு கேள்விப்பட்டேன். என்னோட ட்ரெடிஷ்னல் டேக் ஒன் ஃபைட்டிங் ஸ்டைலை வச்சு அப்படின்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வேறு ஏதாவது வழி யோசிக்கணும்னு இப்போ லாஸ்ட் டைமில் பண்ணதான். அவனுக்கு இருக்க ஹைட்டாக குதிக்கிற ஸ்கை ராக்கெட் கார்டையும் 100 கிலோ அதிகமாகிற கார்டையும் 2 மிக்ஸ் பண்ணி ஒரு கார்டை உருவாக்கியிருக்கான். இப்போ அந்த கிக்கில் இருந்து குனிஞ்சு ஹை ராக்கெட்டையும் ஓவர் வெயிட் கார்டையும் சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப 156 கிலோ இருக்கிற ஒரு இரும்பால் அடிப்பட்ட மாதிரி இருக்க அவன் மூஞ்சியில் விழுற பஞ்சு. ஏரில் போனவன் அப்படியே இல்லாமல் திருப்பி வர்றப்பையும் அந்த எக்கோட ஃபேஸ்லேயே லேண்ட் ஆகுறான். ஓவர் வெயிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு சுத்தியலால் அடித்த மாதிரி வலிக்குது. ஹீரோ வின் பண்ணிட்டாங்கிறது அவனோட ஆளுங்களால் கூட இப்போ நம்ப முடியல. ஆனால் நாக் அவுட் ஆயிருக்க அந்த எக்கோட மைண்டில் மயக்கமான நிலைமையில கூட ஓடுறது அவனோட லீடர் சியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் அந்த சியோக்கு கீழே போகிறப்ப பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுற வேலையை இவன் தான் பார்த்துருப்பான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. நான் அந்த சியோக்கு உங்களோட புது லீடர். எனக்காக ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணி நிறையா பணத்தை சேர்த்துருக்க போல. ரொம்ப நன்றின்னு அவன் பேசுகிறப்ப நன்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு எக்கு சொல்கிறான். உனக்கும் என்ன மாதிரி எந்த ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் குடும்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பணம் கண்டிப்பாக உன் லைஃபுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தான் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கான் இவன். இவன் பண்ணுற வில்லத்தனத்துக்கு பின்னாடி கூட ஒரு சின்ன சிம்பத்தி இருந்திருக்கு. தேங்க்யூ எக், நீ இல்லாட்டி நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டோம். ஒரு வேளை நீ இல்லாட்டி எங்கள் நிலைமை என்னாகுமோ தெரியலன்னு இவனோட லீடர் ஃபீல் பண்ணி பேசினது இவன் மைண்டில் ஓடி
கடைசி நேரத்தில் எந்திரிக்கிறான். கண்ணு முன்னு தெரியாமல் அவனோட கடைசி ட்ராப் ஆஃப் எனர்ஜியை கூட யூஸ் பண்ணி இவனை அடிக்கிறதுக்கு பாயிறான். தோக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ரெடி ஆகாமல். பட் ஹீரோ அங்கே கூலாக நிற்கிறான். கடைசியாக கிடச்ச நர்ச்சர் கார்டு பிரச்சனையில் இருக்கிறப்ப ரேண்டமாக ஒரு அஃபென்சிவ் கார்டு டீமில் இருக்க ஏதாவது ஒரு மெம்பருக்கு ஆக்டிவேட் ஆகும். அது இவனுக்கே இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கு. அடுத்த செகண்ட் இந்த எக்கு நாக் அவுட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல 2 கட்டை கீழே விழுற மாதிரி தெரியுது. ஹீரோக்கு இந்த லீடாங் யூஸ் பண்ணுற மாதிரியான கடைசி நேரத்தில் வெப்பனை யூஸ் பண்ணுற மாதிரியான அஃபென்சிவ் டெக்னிக் கிடச்சிச்சா? இல்லை இந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கும் சரியாக புரியல. வேற யாருக்காவது புரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் மைண்டுக்கு இது எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் இவன் இதில் மிதிச்சு வலிக்கி விழுந்த மாதிரி தான் தெரியுது. இருக்கலாம். நீ ரொம்ப ஆடிட்ட சியோ. உனக்காக நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஹீரோ மனசில் நினைக்கிறான். இவனுக்கு ஸ்பையாக வேலை பார்த்தவன் வேர்த்து ஊற்றிட்டு அங்கேயே நிற்கிறான். நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு முதலே தெரிஞ்சிருந்தா முதலே உங்களுக்கு துரோகம் பண்ண நினச்சிருக்கவே மாட்டேன். நீங்கள் தான் பெரிய ஆளுங்க. கடைசி நேரம் வரைக்கும் உங்களோட நாயாக தான் இருப்பேன். அந்த ஸ்பை சொன்னதும் நம்மளை தான் புகழ்றான். கொஞ்சம் மூஞ்சியை சீரியஸாக வச்சுக்கோங்க. நம்மளும் பெரிய ஆளுங்க மாதிரி நில்லுங்கடான்னு ப்ரொஃபஷனலாக போஸ்ட் கொடுக்குறானுங்க. அதே நேரத்தில் ஆப்போனன்ட் டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கெட்டி போட்டு அவனுக்கு லீடர் எங்கே இருக்கான்னு விசாரிக்கிறப்ப அவன் பதில சொல்லாமல் கெட்டி போடணுன்னா என்ன ஒழுங்காக கெட்டி போடுங்கடா. ஏதோ சண்டை போடுற போராளி மாதிரி எதுக்கடா விட்டு படத்தில் ஒரு மாதிரி எனக்கு கெட்டி போட்டிருக்கீங்கன்னு தான் வருத்தப்படுறான். ரைட்டு, இவன்கிட்ட கேட்டால் வேலைக்காவது போல் நம்மளே கண்டுபிடிக்கலான்னு சீக்கிரமாகவே அடுத்த இடத்துக்கு கிளம்பலாமான்னு ஹாருவும் கூக்ஜாவும் கேட்குறப்ப ஹீரோவால் பொறுக்க முடியல. அவனுக்கு புதுசாக கிடைச்ச கார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு இப்பயே பார்த்தாகணும்னு இவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவசரத்தில் இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இவனுங்களை வார்ம் அப் பண்ண சொல்கிறான். அவனுங்களும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அந்த இடத்துல வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய சண்டைக்கு போகிற மாதிரி இவனுங்க நினச்சி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு கிடைச்ச கோல்ட் கார்டு ஏற்கனவே இவனுக்கு கிடைச்ச ஹை பிச் கார்டு. இதுதான் தேவையே இல்லைன்னு இவனோட காம்பினேஷன் கார்டை யூஸ் பண்ணி பிரித்து வேற கார்டை உருவாக்கியிருப்பான். பட் இது திருப்பி வந்திருக்கதை பார்த்தா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் பெரிய உதவி இருக்குன்னு இவனுக்கு தோணுது. அவனுக்கு பின்னாடி கூக்ஜா வார்ம் அப் பண்ண சொன்னால் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தர் சைடு இருக்க ஆளுங்களை காலி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க முன்னாடி வரப்ப ஹீரோவும் ஜீகாவும் ஒன்றா மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸில் ஜீகா ஹீரோக்காக வெயிட் பண்ணுறப்ப ஹீரோவும் அங்கே வந்து சேர்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ தூரமாகவே நீங்கள் இவனை இழுத்துட்டாடா வந்தீங்கன்னு ஜீகா கேட்குறப்ப அந்த சியோக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கெட்டி போட்டு தரன்னு இங்கே வர இழுத்துட்டே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. நாங்கள் வர வழியில் சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கள் வழியில் நின்ட்டாங்க, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப பரவாயில்ல நல்லா சமாளித்து பெரிய வேலை செஞ்சுருக்கீங்கன்னு ஜீகா பாராட்டுறப்ப இவனும் ஜீகாவை பாராட்டுறான். மாறி மாறி நண்பர்கள் மாதிரி புகழ்ந்து தள்ளுறானுங்க. இருந்தாலும் நீயே முதல்ல முந்துக்கிட்டு நிறையா டெரிட்டரியை காலி பண்ணியிருக்கிறதுனால நிறையா டெரிட்டரி உனக்கு வந்து சேரும்னு உனக்கு தோணலையா? எங்களுக்கு ரொம்ப கம்மியான டெரிட்டரி தான் வர மாதிரி இருக்குன்னு ஹீரோ பேசுகிறப்ப இப்போல்லாம் நீ பேசுவோன்னு எனக்கு முதலே தெரியும், அதனால தான் நான் எங்கேயுமே என் கொடியை நோட்டு வைக்கல. இப்போதைக்கு தோக்கடிச்சிருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த டெரிட்டரி யார் யாருக்குன்னு பிரிச்சுக்கலான்னு இன்னும் ரொம்ப சுமூகமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஸ்கூல் பில்டிங்குள்ளே தான் அந்த சியோக்கு இருக்கான்னு ஜீஹா சொல்கிறப்ப அப்புறம் ஏன் உள்ளே போகலன்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கோன்னு சொல்கிறானுங்க. இந்த ஸ்கூல் பில்டிங் ஒரு பெரிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி இருக்குது. இதை தாண்டி உள்ளே போகிறோம் மொத்த பேரும் செம்மையாக அடி வாங்கிட்டு தான் வெளியே வராங்க. பிரச்சனை என்னென்னா அந்த பாத்து ரொம்ப குறுகலாக இருக்குது. நிறைய ஆளுங்களை வச்சு உள்ளே போக முடியாது. அதோட என்ன செஞ்சாவது எந்த மீனை வேணால் யூஸ் பண்ணி அந்த சியோக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சில ஆளுங்க உள்ளே இருக்கானுங்க. அவங்களையும் காலி பண்ணிட்டு சியோக்கை காலி பண்ணிட்டோன்னா இந்த யுத்தமே முழுசாக முடிச்சிரும்னு ஹீரோட டீமும் ஜீஹாவோட டீமும் ஒன்றா சேர்ந்து அந்த பில்டிங்குள்ளே நுழையிறானுங்க. ஸ்கூலோட முன்கேட்டு வழியாக ஜீஹா போவான், பெண்கேட்டு வழியாக ஹீரோ போவான். இந்த இருட்டான சரௌண்டிங்கை பார்த்ததும் தான் ஹீரோக்கு புரியுது எப்படி அத்தனை பேர் இந்த சின்ன பில்டிங் தோக்கடிச்சிச்சுன்னு. சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி ஹீரோவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வருது. பட் கடைசி நேரத்தில் இவன் மிஸ் ஆகிட்டான். அவன் கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. சாதாரண மெம்பர்ஸ் தான், பட் அவங்க மேலே பீக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறப்ப ஹீரோ ஷாக் ஆகிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த மொத்த பேரும் அவைக்கனான ஸ்டேட்டில் இருக்கானுங்க. சிஸ்டம் இருக்கிற ஒருத்தனோட டீமில் இருக்கவங்களால மட்டும்தான் அவைக்கன் ஆக்க முடியும். எப்படி இவங்களால் அவைக்கன் ஆக்க முடிஞ்சிச்சுன்னு ஹீரோக்கு சுத்தமாக புரியலை. அவன் யோசிக்கிற நேரத்தில் அவங்க மொத்த பேரும் ஹீரோவை அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிருப்ப கூக்ஜா முன்னாடி போய் அவனோட கியோகுஷன் கரத்தை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுற மாதிரி தெரியுது. பிளாக் பண்ண மாதிரி தெரியுது தான், பட் அந்த அடியை மூஞ்சிலே வாங்கியிருக்கான். டேய் உன்னை அடிச்சிட்டானுங்கடா, ஏன்டா மூஞ்சி அப்படி சீரியஸாக வச்சிருக்கேன்னு ஹீரோ கேட்டா. என்னை அடிச்சிருக்கலாம், பட் இந்த சீனில் பார்க்க நான் ரொம்ப கூலாக இருந்தேன்லன்னு வேறு கேட்குறான். பின்னாடி இருந்து ஆளுங்க வரதை பார்த்த கூக்ஜா லீடரை தோக்கடிச்சா மட்டும்தான் இந்த மொத்த வாரியம் முடிக்க முடியும். இங்கேருந்து வர ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் லீடரை தேடி போங்கன்னு இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு இந்த சுச்சுவேஷனை தனியாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குறான். இதெல்லாம் உன்னால் முடியாது, ஞாபகத்தில் மாட்டிப்பேன் அவங்க கத்துறப்ப கூட இவங்களை அனுப்பி வைக்கிறான். ஹீரோக்கும் கூக்ஜா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் சொல்கிறானா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு நினைக்கிறான். இந்த ரீசன் என்னன்னா கூக்ஜாக்கு இருக்கிற ஒரு எபிலிட்டி கேம் சிஸ்டமில் இருக்க மாதிரி. இவன் அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணால் அவனை சுற்றி இருக்கிறவங்களோட எபிலிட்டிலாம் ஒரு பாயிண்ட்டு குறையும். ஸ்ட்ரென்த், ஸ்பீடு இந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிருக்கும். அதனால் இவனோட ஸ்ட்ரென்த் அதிகமாகலாட்டி கூட டெக்னிக்கலாக அதிகமான மாதிரி தான் கணக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா இவன் சொந்த டீம்மேட்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களோட ஸ்டேட்டஸ் பாரு குறையும் தான். அதனால தான் இவங்களை விரட்டி விட்டுருக்கான். இப்போ இவனோட பேர் கூக்ஜா த டெவில்னு சொல்லுவாங்க. நிஜமாவே இவன் ஒரு டெவில் மாதிரி அவனை சுற்றி இருக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடை உறிஞ்சு எடுத்திருக்கான்.
ஹீரோ ஒரு கதவை திறந்துட்டு வெளியே வாடா சியோக்கு உன்னோட கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறப்ப அவன் கழுத்தை நோக்கி ஒரு கை வந்து இவனை மொத்தமாக முடிக்க பார்க்குது. கடைசி நேரத்தில் ஒருத்தன் அவனை தடுத்து நிறுத்துறான். இவனுக்கு 2 பேருமே ஜிஹாவோட ஆளுங்க தான். டேய் இவனும் இப்போதைக்கு நம்மால் தான்டா போட்டு தெளிறாத, அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு தான் அவனை தடுத்து நிறுத்தியிருக்கான். ஜீகாவுமே அந்த இடத்துல தான் இருக்கான். ஏய் சூஹியா நீ தானப்பா, நாங்கள் கூட உன்னை எனிமி நினச்சிட்டோம். என்ன 2 பேர் தான் இருக்கீங்க, இன்னொருத்தனை காணான்னு கேட்டதுக்கு அவன் மிச்சம் மீதி இருக்கிற மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சோம், நாங்கள் மேலே வந்துட்டோம்னு சொல்கிறப்ப நாங்களும் அதே தான்ப்பா ஃபாலோ பண்ணோம், நாங்கள் எங்கள் ரியோவை விட்டுட்டு வந்திருக்கோம், அவன் பார்த்துப்பான்னு சொல்கிறப்ப அந்த ரியோங்கிறவன் உள்ளே பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். டாப் ஃப்ளோருக்கு இவனுக்கு வரப்போறானுங்க. அப்படியுமே இந்த சியோக்க பார்க்கலன்னு தெரிஞ்சதும் இன்னும் ஒரு ஃப்ளோர் தான், சீக்கிரமாகவே அவனை கண்டுபிடிச்சிடலான்னு பேசுகிறப்ப அங்கே அடி வாங்கி கிடக்கிற ஒருத்தன் நீங்கள் எல்லாருமே முட்டாளுங்கடான்னு சொல்கிறான். கடைசியாக நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு தெரிஞ்சுமே லீடரை இங்கே விட்டுட்டு போயிருப்போன்னு நினச்சிங்களா? அப்படி கடைசி நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ணுற ஆள் இல்லை எங்கள் லீடர்னு பேசுகிறப்ப அந்த சியோக் முதல்ல இருந்தே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருந்திருக்கான். இவங்க எல்லாரும் தனித்தனியாக பிரிவாங்கங்கிறது தெரிஞ்சு இங்கே கூக்ஜா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல அந்த சியோக் கூக்ஜாவை ஸ்பியர் போட்டு தூக்கிட்டு போகிறான். ஹாரு பயந்து போய் அந்த இடத்துல நம்ம கூக்ஜா அவங்களோட டாப் லீடர் கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்ம உடனே ஓடி போய் அவனை காப்பாற்றணும்னு பேசுகிறப்ப ஆமாம் காப்பாற்றணும் தான், பட் காப்பாற்ற வேண்டியது கூக்ஜாவே இல்லை, அந்த சியோக்கை தான் எவனையாவது வச்சு காப்பாற்றணும்னு ஹீரோ கூலாக பேசுனான். அந்த சியோக்கு இருக்கானே அவன் சண்டை போகிறதுக்கு இருக்கிறதுலே ஒஸ்டான ஆப்பனண்ட்டாக சிக்கியிருக்கதே நம்ம கூக்ஜா தான் பேசுகிறப்ப இவன் எல்லாருக்கும் போகிற மாதிரி ஸ்பீரை போட்டு இவனை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவனை பிடிக்கவும் இல்லை, தொப்பை பெருசாக இருந்ததுனால கிரிப்பே கிடைக்கல அவனுக்கு. அது பத்தாதுன்னு இவனை சுற்றி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மீட்டர் ரேடியஸ்க்கு யார் இருந்தாலும் அவங்களோட எபிலிட்டி ஸ்ட்ரென்த்து ஸ்பீடுன்னு எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்குமே. கிட்டத்தட்ட இவனோட ஸ்ட்ரென்த்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான் கூக்ஜா. அப்புறம் ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை பண்ணிட்டியா, இப்போ என்னோட டர்ன், நானும் ட்ரை பண்ணவான்னு கூக்ஜா கூலாக கேட்குறப்ப இங்கே உங்க 2 பேரோட ஸ்டேட்டஸ் பாரை பார்த்தாலே தெரியும், அந்த ஸ்கூலோட டாப் லீடரை விட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடை விட கூக்ஜாவோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. என்னடா எப்படி இருக்கா அப்படி பண்ணி பயலேன்னு சியோ கேட்டதுக்கு நான் ஒன்றும் குண்டா இல்லை, நான் ஜஸ்ட் க்யூட்டாக சப்பியாக இருக்கேன் அவ்வளோதான்னு கூக்ஜா சொன்னதை கேட்டதுமே அவனுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. இவனுக்கு தெரிஞ்ச அனைத்து விதமான லாக்கி அவனுக்கு எதிராக ட்ரை பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே அவனுக்கு எதிராக ஒர்க் ஆகலை. அவனை மொத்தமாக தள்ளி விட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்டுக்கு இறங்குறான். எதுக்குடா ட்ரை பண்ணுற, என்னை விட நீ ஸ்ட்ராங்கான ஒருத்தனை என்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காகவா? இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன். இவன் ஷர்ட்டை கழட்டிட்டு அவனோட மஸ்குலரான பாடியை காமிச்சிட்டு கெத்தா நடந்து வரப்ப இவனுக்கு 2 பேருக்குள்ள ஒரு சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. பட் அவன் பஞ்சிலேருந்து மிஸ் ஆகிட்டு கூக்ஜா அசால்ட்டாக இவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை வைக்கிறான். எப்படி அடிமட்டத்தில் இருக்க ஒரு மெம்பர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது இவனுக்கு புரியவே இல்லை. பட் கூக்ஜா அந்த ஒரு பஞ்சோட நிறுத்தாமல் பஞ்சு மலையையே பொழியிறான். ஒரு செகண்ட் கூட இதுலேருந்து இவனால் மீண்டு வர முடியல, திருப்பி அடிக்க கூட முடியல, அந்தளவுக்கு கூக்ஜா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அதோட ஒரு முக்கியமான அப்டேட் நண்பர்களே, லுக்கிஸ் மான்வாலை கிட்டத்தட்ட 300 சாப்டர் முடிச்சிட்டோம். 300க்கு மேலே இருக்கிற பேனல்ஸில் தான் அதிகமாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் உள்ளுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இதோட லுக்கிசமை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு சீரிஸ் கண்டினியூ பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும். ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் இல்லைங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் அதை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் சரியாக வீடியோ வராமல் இருந்தது, ப்ளஸ் டைமிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் எப்படி டைமிங்கிறத பார்த்து என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.